الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكان الله على كل شيء رقيبا صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம் பெருமக்கள், அனைத்து அம்பியாக்கள், அவுலியாக்கள், அனைத்து முஸ்லிம்கள், முஃமின்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக துவா செய்தவனாக என்னுடைய சிற்றுரை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறான், வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ரகீபா. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வஸ்துவையும் கண்காணிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். சூஃபியாக்கள் இந்த ஆயத்தை அல்லாஹுடன் நெருக்கத்தை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பை, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரு அடியான் ஹாதிராவதை முராக்கபாவுடைய பாடத்திற்கு அடிப்படையாக சொல்கிறாங்க சூஃபியாக்கள். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ரிவாய் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸ் ஜிப்ரைல் சொல்லுவாங்க அலைஹிஸ்ஸலாம். ஒரு முறை ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. ஒரு மனித தோட்டத்தில் வருவாங்க. வரும் பொழுது சுற்றி இருந்தவர்களுக்கு வந்தவர் ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்று தெரியாது. ஒரு பயணியுடைய தோற்றத்தில் புத்தம் புதிய உடை உடுத்தி வெண்ணிற ஆடை அணிந்து ஒரு முசாஃபிரை போன்று வந்து அமர்ந்தார்கள். மண்டியிட்டு அத்தஹியாத்தில் அமர்வது போன்று அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. யா முஹம்மத் மல் ஈமான், முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்னா என்னான்னு கேள்வி கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் துக்மின பில்லாஹி, அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்வது, வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வ குத்துபிஹி, அவனுடைய வேதத்தை கொண்டு ஈமான் கொள்வது, வ ருசுலிஹி, அவனுடைய ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமைகள் அல்லாஹின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்பதை கொண்டு ஈமான் கொள்வது, ஹுல்விஹி வ முர்ரிஹி, அதில் நல்லது மற்றும் கெட்டது போன்ற அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்று ஈமான் கொள்வது என்று சொன்ன பொழுது வந்த அந்த மனிதர் சதகத்தை என்று சொன்னார். நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உண்மை கூறிவிட்டீர்கள். இந்த ஹதீஸ் ரிவாய் செய்யக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க, பத்த அஜ்ஜப்னா மின் தஸ்தீகிஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யஸ்அலு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேள்வி கேட்டு நபி அவர்கள் பதில் சொன்னவுடன் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், உண்மை சொன்னீர்கள் என்று சொல்வதை நாங்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டோம். ஏனென்றால் ஒரு அந்நிய மனிதர் அந்நிய தோட்டத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டு நபி அவர்களுடைய பதிலை கேட்டு நீங்கள் உண்மை சொன்னீர்கள் என்று சொல்வது சுற்றியிருந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மீண்டும் அந்த மனிதர் கேட்டார், மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன? அந்த மனித தோட்டத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, அல் இஸ்லாமு அன் துகீம ஸலாத், இஸ்லாம் என்பது தொழுகையை நிலைநாட்டுவது, வதுத்திய ஜகாத்த, ஜகாத்தை கொடுப்பது, வதசூம ரமலான, ரமலான மாதத்தில் நோன்பு நோற்பது, வதுஹஜ்ஜுல் பைத்த, ஹஜ் கடமையானால் ஹஜ் செய்வது என்று சொல்லி முடித்தவுடன் மீண்டும் அந்த மனித தோட்டத்தில் உள்ள அந்த நபர் சதகத்தை உண்மைப்படுத்தினீர்கள்னு சொன்னார். ரெண்டாவது வாட்டி மீண்டும் அஹ்பிர்னி மல் இஹ்சான், இஹ்சான்னா என்னான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இஹ்சான்ற வார்த்தைக்கு அர்த்தம்
நல்லது செய்கிறது, நன்மை செய்கிறது போன்ற அர்த்தம் இருக்குது. ஆனால் மனித தோட்டத்தில் வந்த ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்சான்னா என்னன்னு கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, அல் இஹ்சானு, இஹ்சான் என்பது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்குவது. ஃபைல்லம் தக்குன் தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டால், பார்க்க முடியாவிட்டால், ஃபைன்னஹு யராக, அவன் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் வணங்குவது என்று சொன்ன பொழுது அந்த மனித தோட்டத்தில் உள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சதகத்தன் சொன்னாங்க. நீண்ட ஹதீஸ். அவங்க போன பிறகு சஹாபா கேட்டாங்க, யாரை சொல்ல, யார் அந்த மனிதர்? இப்படி நமக்கு சம்மந்தம் இல்லாத முசாஃபிரை போன்ற ஒரு மனிதர் வந்தார். நம்மளை கேள்விப்பட்டிருப்போம், பாலைவன மணலில் புழுதி கிளம்பும். ஒரு முசாஃபிர் வந்தால் ஃபுல்லாக அவருடைய உடல், முகம் போன்ற எல்லா இடத்துலையுமே தூசி படிஞ்சிருக்கும். அவர் நடந்து வந்தாலும் சரி, ஒட்டகத்தில் குதிரையில் வந்தாலும் சரி, எந்த ஒரு அழுக்கும் அழுக்கற்ற பரிசுத்தமான உடை. இப்படி ஒரு மனிதர் நாங்கள் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அழகிய தோட்டத்தில் வந்து சில கேள்விகளை கேட்டு நீங்கள் சொன்ன பதிலுக்கு உண்மைப்படுத்திய அந்த மனிதர் யார் என்று கேட்ட பொழுது அவர்கள்தான் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கு மார்க்கத்தை, தீனை, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில், நஸாயி ஷரீஃபில் பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூஃபியாக்கள் இந்த ஹதீஸை தான் தஸவுஃபுக்கு ஆதாரமான ஹதீஸாக சொல்கிறாங்க. தஸவுஃபுடைய அடிப்படையுடைய தாத்பரியம் நிலை கொள்வது இந்த இஹ்சானுடைய ஹதீஸனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும், அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற நிலையில் வணங்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் சூஃபியாக்கள் முராகபான்னு சொல்கிறாங்க. முராகபாவில் முக்கியமான 2 வகை இருக்குது. ஒன்று, நாம் அல்லாஹை பார்ப்பது, அதுவும் முராகபா தான். அது சாத்தியமில்லை, நம்முடைய அந்தஸ்திற்கு அது சாத்தியப்படாவிட்டால் குறைஞ்சபட்சம் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். இது எல்லா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சாத்தியமானது. இது அசாத்தியமானதல்ல, முடியாததல்ல. குறைஞ்சபட்சம் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வு அவசியம் வேண்டும். அது இல்லாமல் ஒருவன் ஷரியத்தை முறையாக பேணி ஒழுக முடியாது, அல்லாஹுடைய அன்மியத்தை எட்டவும் முடியாது. சூஃபியாக சொல்லுவாங்க, வஹாதா அசுலுக்குள்ளி ஹைரின், இதுதான் அனைத்து ஹைருக்கும் அடிப்படையானது, அசலானது. ஒருவன் குறைஞ்சபட்சம் இந்த அந்தஸ்தை, இந்த படித்தரத்தை எட்ட வேண்டும் என்றால் அவன் முதலில் முஹாசபத்துன் நஃப்ஸ் செய்ய வேண்டும். என்ன அது? தன்னுடைய நஃப்ஸுக்கு தானே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் இன்று என்ன அமல்கள் செய்தோம்? ஒவ்வொரு நாளும் கழிகின்ற பொழுது, ஒவ்வொரு பொழுதும் கழிகின்ற பொழுது நாம் இன்று அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்கள் எவ்வளவு செஞ்சோம்? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள், அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறோம் என்று கணக்கு போட வேண்டும். ஒருவர் ஒரு கடை நடத்துகிறார், ஒரு வியாபார நிறுவனம் நடத்துகிறார் என்றால் லாப நஷ்ட கணக்கு பார்ப்பார். இன்று எவ்வளவு வரவு செலவு, இன்று நமக்கு நம்முடைய கடை லாபத்தில் நடைபெற்றதா, நடந்ததா, அல்லது நஷ்டத்தில் நடந்ததான்னு பார்ப்பார். அதே போன்று ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல அமல்கள் நாம் அதிகம் செய்திருக்கிறோமா, அல்லது அல்லாஹ்விற்கு மாறு செய்திருக்கிறோமா? நற்கர்மங்கள், நல்ல அமல்கள், இபாதத்துகள், தஸ்பீஹுகள், திக்ர் ஃபிக்ர்கள் அதிகம் செய்திருக்கிறோமா, அல்லது அதுக்கு நேர்மாற்றமாக பாவங்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள், அல்லாஹ் ரசூல் தடுத்த அத்தகைய விஷயங்கள், மக்ரூஹான ஹராமான விஷயங்கள் செய்திருக்கிறோமா என்று கணக்கு பார்க்க வேண்டும். அவரை அவர் திருத்தி கொள்ள வேண்டும். அவருடைய நஃப்ஸை, அவருடைய ஆன்மாவை அவர் அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். தவறுகள் செய்திருந்தால் தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், பிழை பொறுக்க தேடணும். மீண்டும் அத்தகைய தவறுகள் நிகழாமல், பாவங்கள் நிகழாமல் அவர் தன்னை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதனுடன் இதை தொடர்ந்து செய்கின்ற பொழுது அல்லாஹ் அவருக்கு அடுத்த கட்ட பாக்கியமாக முஹாசபத்துன் நஃப்ஸை தொடர்ந்து செய்கின்ற பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உள்ளுணர்வையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். சொல்கிறாங்க சூஃபியாக்கள், ஒருவர் பாவங்களை விட்டு தவிர்ந்து பேணி கொண்டு தொடர்ந்து முராகபாவில் அவர் முயற்சிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையில், ஃபதலில், வலிமார்கள்,
அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர் கரம் பிடித்த ஷேഖருடைய தவஜ்ஜு பரக்கத்தை கொண்டு அவருக்கு முராகபாவுடைய முதல் படித்தரம் நசீபாகும். என்ன அது? அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உள்ளுணர்வு. அமன் ராகவல்லாஹ ஃபி உமூமி அஹ்வாலிஹி, எவர் தன்னுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உள்ளுணர்வோடு செயல்படுகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அவர் அல்லாஹ்வுடைய கிருபையில் முதல் படித்திரத்தை தொட்டுவிட்டார். அவர் தன்னை அல்லாஹ் பார்க்கிறான், எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் தன்னை உற்று நோக்குகிறான் என்ற மர்த்தபாவை, தரஜாவை, முதல் படித்திரத்தை அடைந்து விடுவார். தன்னுடைய எல்லா சொல்லையும் அல்லாஹ் கேட்கிறான், தன்னுடைய எல்லா செயலையும் அல்லாஹ் கவனிக்கிறான், தன்னை அல்லாஹ் உற்று கவனிக்கிறான் என்ற எண்ணம் சதா காலம் உள்ளத்தில் தரிபட்டு விட்டால் அவர் இறைவனுடைய நெருக்கத்தின் முதல் படித்திரத்தை எட்டிவிட்டார்னு சொல்கிறாங்க. எவருக்கு அந்த நசீப், அந்த பாக்கியம், அந்த தௌஃபீக் கிடைக்கவில்லையோ அவர் அல்லாஹுடைய வசலுடைய, அல்லாஹ்வுடன் சேரக்கூடிய முதல் படித்தரத்தை கிடைக்கின்ற அந்த பாக்கியத்தை, அந்த தௌஃபீக்கை இழந்தவராக ஆகிவிடுகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் படித்தரத்தை எட்டாமல் ஒருவன் தன்னை வலி என்று நினைக்கக்கூட முடியாது. சொல்வதெல்லாம் வேறு. சொல்கிறாங்க சூஃபியாக்கள், ஒருவர் தன்னை வலி இல்லாமல் வலி என்று பிரகடனப்படுத்துவது, அல்லது தன்னை விலாயத்துள்ளவரை போன்று தன்னிடம் சில முஅஜிஸாக்கள், சில கராமத்துகள் இருப்பதாக பொய்யாக பிரஸ்தாபிப்பதாகிறது நவுசுபில்லா சூகுல் ஹாத்திமாவுக்கு வழிவகுக்கும் சொல்கிறாங்க. ஒருவர் வலி இல்லாமல் தன்னை வழியாக காட்டுவது, அல்லாஹ்வுடைய அண்மையத்தை எட்டாமல் எட்டியவரை போன்று காட்டுவது, பாவனிப்பது, அல்லது தனிதம் இல்லாத கராமத்தை இருப்பதை போன்று மக்களுக்கு காண்பிப்பது சூல் ஹாத்திமாவை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க சூஃபியாக்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்போ இந்த முராகாபாவுடைய படித்திரத்துக்கு சூஃபியாக்கள் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்லாஹுடைய திருமதி வசனம், வைதா சஅலக இபாதி, என் அடியான் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் மிக அருகாமையில் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீண்ட விளக்கம் தஃசீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் சில பேர் வந்து கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் அகரீபுன் ரப்புனா ஃபனுனாஜி அம் பஈதுன் ஃபனுனாதி, எங்களுடைய ரப்பு அருகாமையில் சமீபமாக கிட்டே இருக்கிறானா? கிட்டே இருந்தால் நாங்கள் கொஞ்சம் குழாவுவோம், மனசுக்குள் முனாஜாத்துக்கள் செய்வோம், ரகசியம் பேசுவோம். அல்லது தூரம் இருக்கிறானா? நாங்கள் அவனை கத்தி கூப்பிடுவோம், சத்தமாக கூப்பிடுவோம் என்று சஹாபாக்கள் சில பேர் கேட்ட பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், வைதா சஅலக இபாதி, என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால். நிறைய ஆயத்திற்கு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மக்கள் சாராயத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். எஸ் அலூனக, நபி நாயகமே அந்த மக்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். எஸ் அலூனக அனில் மஹீல், ஹைலை பற்றி அந்த மக்கள் நபி நாயகமே உம்மிடம் கேட்கிறார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா அவர்கள் கேட்கிறார்கள் சொல்வான். யாரையும் இபாதி என்று அடையாளப்படுத்தவில்லை. எஸ் அலூனக அனிர் ரூஹ், நபி நாயகமே ரூஹை பற்றி அந்த மக்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். இப்படி நிறைய வசனங்களில் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை, நிறைய சட்டங்களை சஹாபாக்கள் வந்து கேட்ட பொழுது அவர்கள் உம்மிடம் கேட்டார்கள்னு சொல்கிறான். ஆனால் தன்னை பற்றி கேட்ட பொழுது அல்லாஹ் கூறுகிறான், வைதா சஅலக இபாதி, என்னுடைய அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால், வைதா சஅலக இபாதி அன்னி, கேட்டால் நபி நாயகம் சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப், நான் மிக சமீபமாக இருக்கிறேன், மிக அருகாமையில் இருக்கிறேன் என்று பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். இப்போ அல்லாஹ் நம்முடைய பிடரி நரம்பை விட கிட்ட இருக்கிறான். வலகத் ஹலக்னல் இன்சான், நாம் மனிதனை படைத்தோம். வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, அவனுடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய ஊசலாட்டங்களை கூட, எழுகின்ற எண்ணத்தை கூட, உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களை கூட நாம் அறிகிறோம் என்று சொல்லிவிட்டு வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம் அவனுடைய பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறோம் சொல்கிறாங்க. தஃசீர் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஒரு ரிவாயத்தில் இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க, ஒன்றில் இப்னு மஸ்ஊத் எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க. பிடரி நரம்பு என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கழுத்துக்கு அருகாமல் செல்லக்கூடிய உயிர் நரம்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் நரம்பு வெளிப்படையில் நரம்போ உயிரோ அது நோக்கமல்ல. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான், அவ்வளவு நெருக்கமாக, தூரமாக இல்லை, தொலைவில் இல்லை, அவனோடு ஐனாக இருக்கிறான் என்பதை சொல்வதற்காக தான் சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. இப்படி சொல்லப்பட்ட நோக்கம் நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட சமீபமாக நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னதுடைய நோக்கம் தாற்பயம் என்னென்றால், அல்லாஹ் ஒரு அடியானோடு ஐனாக இருக்கிறான், அவனோடு இருக்கிறான், சமீபமாக இருக்கிறான் என்பதை காண்பிப்பதற்காக சொல்கிறாங்க. சொல்லுவாங்க சூஃபியாக்கள், மன் ராகவல்லாஹ ஃபி ஹவாத்திரிஹி அசமஹுல்லாஹு ஃபி ஜவாரிஹி, எவர் தன்னுடைய உள்ளத்தில் எழக்கூடிய கெட்ட எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் பேணி கொள்வாரோ அல்லாஹு தாலா அவருடைய உடல் உறுப்புகளையும் பாவங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு ஃபதுலை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு அடியானை அல்லாஹ் பாதுகாக்காமல் அவன் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில்தான் ஒரு அடியான் பாவங்களை விட்டு தப்பிக்க முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒருவன் நேர்வழி பெறவோ பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கோ சாத்தியமில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சூஃபி மகான் அபுல் ஹுசைன் இப்னு ஹிந்த் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு முறை அவங்களுக்கு கேட்கப்பட்டது, ஒரு மெய்ப்பாளன் மதா யஹுஷு ராயி பி அசாஹுர் ரியாயத்தி அல் கனம, ஒரு மெய்ப்பாளன், ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் எப்பொழுது தன்னுடைய ஆடு மேய்க்கின்ற கம்பை கொண்டு ஒழுங்கான முறையில் ஆடு மேய்ப்பான் அல்லது அதற்கு வேண்டிய இலை தலைகளை பறித்து போடுவான், தன்னுடைய பணிகளை தன்னுடைய செயல்பாடுகளை ஒழுக்கமாக சரியாக நிறைவேற்றுவான் என்று கேட்கப்பட்ட பொழுது அவங்க அழகிய முறையில் ஒரு பதில் சொன்னாங்க, இதை அலிம அன்னலஹு ரகீபன் யராஹு, அவனை கவனிக்கக்கூடிய ஒரு எஜமான் இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணம் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மெய்ப்பாளன் தன் பணியை ஒழுங்கான முறையில் சரியான முறையில் செய்வான். தன்னை எவரும் கவனிக்கவில்லை, தன்னை தன்னுடைய எஜமான் பார்க்கவில்லை, தன்னை பற்றிய செய்தி தன்னுடைய எஜமானுக்கு தெரியாது, நாம் என்ன செய்தாலும் அவன் கண்டுகொள்ள மாட்டான், அவனால் கண்டுபிடிக்க முடியாது, அவனுக்கு தெரியாது என்றால் தான் தோண்டித்தனமாக தான் விரும்பியதை செய்ய ஆரம்பித்து விடுவான். தனக்கு மேல் தன்னுடைய எஜமான் இருக்கிறான், கவனிக்கிறான், பார்க்கிறான், தவறு செய்தால் கண்டிப்பான், தண்டிப்பான் என்றால் தன்னுடைய வேலைகளை பணிகளை ஒழுங்காக செய்வான். அதே போல்தான் ஒரு அடியான், ஒரு அல்லாஹ்வுடைய அடிமை, தன்னை அல்லாஹ் பார்க்கிறான், கவனிக்கிறான், உற்று நோக்குகிறான். நல்ல அமல் செய்தால் நற்கூலிகளை வழங்குவான், பாவங்கள் செய்தால் தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய பிடிக்கு நாம் உள்ளாக வேண்டி வரும், கேள்வி கணக்கு கேட்பான், விசாரணை செய்வான், நாம் நின்று பதில் சொல்லியாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஒரு அடியான் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்தை விட்டு அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அவன் பாதுகாக்கப்படுவான். அந்த எண்ணத்தை உருவாக்குவதுதான் நிறைய சூஃபியாக்கள் தொடர்ந்து இத்தகைய நிகழ்ச்சிகளை, இத்தகைய பயான் நிகழ்ச்சிகளை மக்களுக்கு வளமைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ அத்தகைய ஒரு பாக்கியத்தை நாம் தொடர்ந்து துவாவிலும் கேட்கணும். சொல்கிறாங்க சூஃபியாக்கள், ஒரு காமில் ஷேக், ஒரு முர்ஷித், நேர்வழி காட்டக்கூடிய ஒரு காமிலான பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரு சூஃபியுடைய துணை இல்லாமல் ஒருவன் அல்லாஹ்வை நெருங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது அசாத்தியமானது. ரொம்ப சிலருக்கு நடக்கலாம், லட்சத்தில், ஆயிரத்தில், 100-ல் ஒருவருக்கு வேண்டாம் சாத்தியப்படலாம். வளமையாக அல்லாஹ்வுடைய நியதிபடி ஒரு ஷேக்குடைய துணை இல்லாமல் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. இந்த முராகபாவுடைய படித்தரங்களை கடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸலும் வேண்டும், ஒரு காமிலான ஷேக்குடைய தொடர்பு வேண்டும், குறைஞ்சபட்சம் சாலிஹீன்களுடைய சுஹபத்தாவது வேண்டும். அந்த வழிபாட்டையில் வெற்றி பெற்ற, அந்த வழிபாட்டையில் நடைபயிலக்கூடிய, அந்த வழிபாட்டையில் நடந்து அல்லாஹ்வுடைய அண்மையத்தை எட்டிய, அல்லாஹ்வுடைய மஅய்யத்தை, அல்லாஹ்வுடைய குர்பை, அல்லாஹ் தன்னோடு இருக்கிறான், சமீபமாக இருக்கிறான்,
என்ற அந்த உள்ளுணர்வை பெற்ற அல்லாஹ்வுடைய வசலை, நாம் அல்லாஹோடு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய வசலை பெற்ற அத்தகைய சூஃபியாக்களுடைய தொடர்பு இல்லாமல் அந்த அந்தஸ்தையும் பாக்கியத்தையும் ஒரு பெற முடியாத சொல்கிறாங்க சூஃபியாக்கள். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஃபரில் போயிட்டுருக்கிறாங்க. பாலைவன காடு, ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான். முகத்தை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு, சிலரை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்படும், பேசணும்னு தோணும். அப்படி அந்த சிறுவனை பார்த்தவுடன் தன்னந்தனியாக ஒரு காட்டில் ஒரு ஆட்டு மந்தையை மேய்க்கக்கூடிய அந்த சிறுவனை பார்த்தவுடன் பேசணும்னு தோணுது. பேசலாம் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. சும்மா அவன்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, நிறைய ஆடு வச்சுருக்கியாப்பா, யாருடையது? என்னுடைய எஜமானது. எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட இல்லை, எனக்கு சொந்தமானது இல்லை, இது என்னுடைய எஜமானுடைய உடைமை, அவனுக்கு சொந்தமானது, அவனுடைய அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாது. சின்ன ஆட்டுக்குட்டி தானே, இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தையில் தெரியவும் செய்யாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அதையும் மீறி கண்டுபிடித்து கேட்டால் ஓனாய் அடித்து விட்டதுன்னு சொல்ல, ஓனை அடிச்சிச்சு சொல்லு, தண்டிக்க மாட்டார். இந்த வார்த்தையை சொன்ன உடன் அவன் சொன்னான் ஃபைனல்லா. அப்போ அல்லாஹ் அங்கே இருக்கான், அல்லாஹ் அங்கே போயிட்டான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே. எஜமான் பார்க்குறான், கவனிக்கிறான், கண்டுபிடிக்கிறான், தண்டிக்கிறான், அல்லாஹ் போகிறோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறானே என்று சொன்னவுடன் அவங்க சற்று அதிர்ந்து விட்டாங்க. தொடர்ந்து அந்த சஃபரில் ஃபைனல் அந்த சிறுவன் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி கொண்டு இருந்தார்கள். சொல்கிறாங்க சில பெரியார்கள், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து ஃபைனல்லா. அப்போ அல்லாஹ் அங்கே போயிட்டான். அந்த சிறுவன் சொன்ன அந்த பதிலை அவர்கள் திரும்ப திரும்ப எவ்வளவு ஒரு சின்ன பையனுக்கு ரப்புல் இஸ்ஸத் கவனிக்கிறான், பார்க்கிறான், நம்மோடு இருக்கிறான், நம்முடைய அனைத்து செயலையும் கவனிக்கிறான். நாம் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, நம்முடைய எஜமானனை ஏமாற்றினாலும் கூட ரப்புல் இஸ்ஸத் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அந்த உள்ளுணர்வை பெற்ற அந்த சிறுவனை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அத்தகைய பெரும் பாக்கியத்தையும் பெற்று தந்தல்லுவானாக. வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளுணர்வோடு அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ்வை அகக்கண்ணால் வாழ்நாள் முழுவதும் பார்க்கின்ற பாக்கியத்தையும், நாளை மறுமையில் புறக்கண்ணால் அல்லாஹ்வுடைய தஜல்லியை லிகாவை பார்க்கின்ற பாக்கியத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்தில் சோனபதியில் வாசம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.